தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் குணசாலியான ஸ்திரீ பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் 30வது வசனம். இதுதான் லாஸ்ட் பார்ட் இந்த சீரீஸில். இது வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து போட்ட எல்லா வசனங்களும் பிளேலிஸ்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நம்மள இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் நான் அழகா இல்லை, நான் பார்க்குற ஒருத்தவங்க மாதிரி இல்லை, என் கூட பிறந்தவங்க மாதிரி இல்லை, இந்த மாதிரி பல கம்பேரிஷன் வச்சுட்டு இதுதான் அழகு, இது அழகு இல்லை அப்படின்னு நம்மளா ஒரு டேபிளர் காலம் போட்டுட்டு அதன்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது 2 கேட்டகரியாக பிடிக்கலாம். ஒன்று மனுஷருடைய பார்வையில் இருக்கிற அழகு சௌந்தரியம், இன்னொன்று ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிற அழகு சௌந்தரியம். ஃபர்ஸ்ட் இந்த சௌந்தரியம், இதை இங்கிலீஷில் சாம்னு சொல்கிறாங்க. சாம் இஸ் டிசப்டிவ் அப்படின்னு போட்டிருக்கு. அழகும் வீண், அதே மாதிரி சௌந்தரியமும் வீணுன்னு போட்டுக்கலாமே. ஆனால் ஏன் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுன்னு போட்டிருக்கணும்? வீணுக்கும் வஞ்சனைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த டிசப்ஷனை 2 விதத்துல பார்க்கலாம். ஒன்று பீயிங் டிசப்டிவ், இன்னொன்று டிசப்டிங் அதர்ஸ், அதாவது வஞ்சிக்கப்படுறது, இன்னொன்று வஞ்சிக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. தந்திரமுள்ளதா இருந்ததுனால தானே அது ஏவாளை வஞ்சிச்சது. அதே மாதிரி வஞ்சிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த உலக பிரகாரமா பார்க்குற சௌந்தரியம். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை எழுதப்படுறதா கருதுற பைபிள் ஸ்காலர் சொல்ற அந்த பத்சேபால், அதாவது சாலமோனோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க சௌந்தரியம் உள்ளவங்கன்னு 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல அவங்கள பத்தி சௌந்தரியம் உள்ளவங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அந்த சௌந்தரியத்தினாலதான் அவங்க பாவத்துக்குள்ளேயே இழுக்கப்பட்டாங்க, அதாவது பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க, ஏமாற்றப்பட்டாங்க. சௌந்தரியம் உள்ள இவங்க தான் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுன்னு இதுல எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில நடந்திருக்குல்ல. நம்ம இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் பாக்குறோம், அழகுனால அழகை தேடி அழகு இதுதான் அழகுன்னு நினைச்சுக்கிட்டு அதன் பின்னாடி ஓடி பல காசுகள் இதெல்லாம் இழந்து அதுக்கும் மேலேயும் கற்பையும் இழக்கிற பல பெண்கள் இருக்கிறாங்க. இதை பெண்களை மட்டும் சொல்ல முடியாதுங்க, ஆண்களும் கூட இதுதான் அழகு அப்படின்னு ஒரு பொண்ணோட அழகுல மயங்கி அதனால நிறைய இழந்தவங்க ஜாஸ்தி. இந்த அழகை கொண்டு வஞ்சிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மேனிப்புலேஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப வஞ்சிக்கப்பட்டவங்களை நம்ம பார்த்தோம், அவங்க தான் பத்சேபால். அதே மாதிரி வஞ்சிச்சவங்க யாராவது இருக்கிறாங்களா? அவங்கதான் ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நம்ம பார்த்த சாத்தான் அழகுள்ளவன் சௌந்தரியம் உள்ளவன் எசேக்கியேல் 28வது அதிகாரத்திலையும் போட்டிருக்கு. இந்த சௌந்தரியம் அழகு எதை கொண்டு வருது? பெருமை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மேட்டிமையான எண்ணங்களை தான் கொண்டு வருது. தாவீதினுடைய மகளான தாமார் அழகா இருக்கிறாங்கன்ற காரணத்தினால அவங்களோட சொந்த சகோதரனாலேயே பாழாக்கப்பட்டு கைவிடப்பட்டாங்க. அழகுன்றது இப்ப ரொம்ப ஃபேஷனான, ரொம்ப புகழப்படுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. நம்ம இப்போ வாழ்ற இந்த ரீசெண்ட் வேர்ல்ட்ல எது அழகு சொல்லுங்க? காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது, ஸ்கின் கேர் பண்றது. இந்த காலத்துல பிளாஸ்டிக் சர்ஜரிஸ், காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் கூட ரொம்ப காமன் ஆயிடுச்சு செலிபிரிட்டிஸ் மத்தியிலலாம். ஆனா உண்மையிலே இந்த அழகுன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபீலிங் தானே. ஒரு 10 வருஷம், மேக்ஸிமம் ஒரு 20 வருஷம் அப்படிதானே இருக்க முடியும். அதையும் தானா நம்ம பைபிள்ல சொல்லியிருக்கிறபடி இன்னைக்கு பூத்து நாளைக்கு உதிர்ந்து போகிற ஒரு புல்லுக்கோப்பான வாழ்க்கை தான் மனுஷனுடைய வாழ்க்கை. மாம்சிகமா, அதாவது மாம்சத்தின்படி நடத்தப்படுறவங்க தான் இந்த அழகு இதெல்லாம் மெயின் கிரிட்டேரியாவா வைக்கிறாங்க. அதுக்கும் தாண்டி நம்ம சுற்றி இருக்கிற சொசைட்டி, நம்மளை சுத்தி நம்மளை பாக்குற மக்கள் எல்லாரும் நம்மள கிரேட் பண்றாங்க, நம்மள ரேங்க் பண்றாங்க. எதை பேஸ் பண்ணி? இந்த ஃபேஸ்ல இருக்கிற அழகை பேஸ் பண்ணி. நம்மளோட கலர், நம்மளோட வெயிட், நம்மளோட அப்பியரன்ஸ், நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் நம்மள, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் சொல்றாங்க. இது எல்லாமே எதுவுமே தப்பு, பைபிள் படி பாவம் அப்படின்னு கிடையாது. ஆனா இதுல நம்ம மனசை ரொம்ப ஊற்றி நம்ம இந்த காஸ்மெட்டிக்ஸ் இல்லைனா என்னால இருக்க முடியாது, இந்த ஸ்கின் கேர் இல்லைனா இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு வேல்யூபிளான விஷயமா மாறிடக்கூடாது நம்ம லைஃப்ல. ஆண்டவரையும் தாண்டி அது ஒரு பெரிய விஷயமா, அதை ஐடலைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. அதையும் தாண்டி உலகத்துல இருக்கிற மனுஷங்க நம்மள என்ன வேணா லேபிள் பண்ணலாம். நீ அழகு இல்லை, நீ அவங்கள மாதிரி ஹைட்டா இல்ல, அப்பியரன்ஸ் சரியில்லை, ஃபேஸ் சரியில்லை, என்ன வேணா சொல்லட்டும். ஆனா ஆண்டவரோட பார்வையில நம்ம வேற மாதிரி பார்க்கப்படுறோம். அது எப்படின்னு பார்ப்போமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளோட இன்னர் மேன் இல்ல இன்னர் உமன் வச்சுக்கோங்க. நம்மளோட ஆத்மா அழகு, ஆவியின் அழகு, நம்ம உள்ளான மனுஷன் நம்மளுக்குள்ள எப்படி செயல்படுறாங்க, இதுதான் ஒரு லாங் டேர்ம் வேல்யூ. இது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம சாகுற வரைக்கும், நம்ம மகிமையில சென்றடைகிற வரைக்குமே இந்த குணங்கள் மாறாது. நம்மளோட ஸ்கின் உலர்ந்து போகும், ரிங்கிள்ஸ் வரும், ஆனா நம்மளோட உள்ளான கேரக்டர் மாறி போகாது இல்லையா? சோ அதை தான் ஆண்டவர் பாக்குறாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயங்களையும் உள்ளத்தறிகளையும் சோதி தருகிறார். சரிங்க, இப்போ ஒருத்தவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க, நம்ம நினைக்கிறபடி எல்லாமே, அதாவது வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் படி ரொம்ப அழகா, கிட்டத்தட்ட உலகத்திலேயே அழகானவங்க அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா அவங்க மதிக்கேடா நடக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஹம்பிளான ஸ்பிரிட் இல்லைன்னா அவங்கள பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 22வது வசனம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அவங்களுக்கு என்ன ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன லேபிள் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. சோ ஒருத்தவங்க அழகா இருக்கிறாங்க, நம்ம அவங்கள மாதிரி அழகா இல்லை அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கூட அந்த நினைப்பை விட்டுருங்க. ஏன்னா அது உலக பிரகாரமா பாக்குற பார்வை. நம்ம ஆண்டவரோட கண்கள்ல விளையாட பெற்றவங்களா இருக்கிறோம். ஆண்டவரோட கண்கள்ல நம்ம நல்லவங்களா, அழகானவங்களா, சௌந்தரியம் உள்ளவங்களா இருந்தாலே அதுதான் உண்மையான ஆசீர்வாதம்.
இது வெறும் அப்பியரன்ஸோட கூட நிக்கிறது இல்ல, நம்மளோட எபிலிட்டியையும் செக் பண்றாங்க. இவங்களால இவ்வளவுதான் படிக்க முடியும், இவங்களுக்கு இவ்வளவுதான் ஞாபக சக்தி, இவங்களால குழந்தை பெற்றுக்க முடியல, இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு எத்தனையோ பிரச்சனைகள். இது எல்லாமே மனுஷன் செட் பண்ற ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும்தான். இது எதுவுமே நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதும் கிடையாது. நம்ம இந்த உலக வாழ்க்கை முடிச்சு போறதோட இதெல்லாம் மாயையா முடிஞ்சு போற ஒரு காரியங்கள் தான். ஆனா நம்ம ஆத்துமாக்கும் அழிவே கிடையாது. ஆத்துமா தான் நம்ம சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமா நம்மள நிர்ணயிக்குது. அப்ப அது எவ்வளவு வேல்யூபிளானது. அந்த உள்ளான அழகுக்கு தானே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மள வெளியே எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எவ்வளவு கோடி கோடியா செலவு பண்ணி நம்மள அழகுபடுத்தி கொண்டாலும் அந்த அழகு ஒரு காலத்துல 40 வயசு 50 வயசுக்கு மேல மாஞ்சுதான் போகும். நம்மளோட ஆத்மாவை அழகா மாத்த, நம்மளோட இன்னர் மேன அழகா மாத்துறதுக்கு, ஆண்டவரோட கண்கள்ல நம்ம அழகானவங்களா சௌந்தரியம் உள்ளவங்களா ஆண்டவருக்கு பிரியமானவங்களா மாறுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு இப்ப பாக்கலாம். கர்த்தருக்கு பயப்படணும், தீமை எல்லாத்தையும் விட்டு விலகணும், ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ளணும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனத்துல 3 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சாந்தம். ஆண்டவருக்கு கண்கள்ல நம்ம வெளியேற பெற்றவங்களா இருக்கிறதுக்கு இந்த 3 விஷயங்களும் நம்ம கிட்ட இருக்கணும். முதலாவது சாந்தம், ஹம்பிள்னஸ், அமைதி. இது எல்லாமே ஒரு நாள்ல வந்துடுறது இல்ல. இட்ஸ் அ பிராக்டிஸ், இட்ஸ் அ ரொட்டீன், இட்ஸ் அ ஹேபிட். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு கோவம் வரும்போதும், நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் நடக்கும் போதும் நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்மளை தாழ்த்தணும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அழகா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தாழ்த்தி நம்ம அமைதல் உள்ள ஆவி உள்ளவங்களா இருக்கணுமா. 2வது சொல்லியிருக்கதா அமைதல் உள்ள ஆவி. இந்த எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். சாந்தம், அமைதியுள்ள ஆவி எல்லாமே. இந்த உள்ளான மனுஷனை அமைதல் உள்ளவனா, அதாவது ஆண்டவர் முன்னாடி தாழ்த்துறவங்களா நீங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இல்லாமலோ இல்லாட்டி நிறைய பணம் இல்லாமலோ அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க பலருக்கு உதவி செஞ்சு இரக்க குணம் உள்ளவங்களா, ஆண்டவர் முன்னாடி அமைதலுள்ள ஆவி உள்ளவங்களா இருந்தீங்கன்னா இந்த மனுஷர் கண்களுக்கு வேணா அது வேல்யூபிளா இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் நம்மளோட கிரியைகள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே வராரு. அது எல்லாத்துக்கும் தக்க பலனையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாரு. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே ஸ்திரீகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். முள்ளுக்குள்ளதான வாழ்க்கை இருக்கு. நம்ம வாழ்க்கை சுத்தி யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, எல்லாரும் குத்துறாங்க. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்களை கேட்க ஆள் இல்ல, ஆனா எல்லாரும் கூட கஷ்டம் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த முட்களுக்கு நடுவுலையும் நம்ம ஆண்டவருக்காக வாசம் வீசி நம்ம ஒளி கொடுக்கிற ஒரு விளக்கா இருக்கும்னா நம்மள மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்துல என்ன சொல்லுது? நானே சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமா இருக்கிறேன். ஆண்டவரும் அதே மாதிரி முட்களுக்குள்ளதான் வாழ்ந்தாருல்ல. இந்த உலகத்துல ஆண்டவர் வாழும்போது எத்தனை கஷ்டம், எத்தனை போராட்டம், எவ்வளவோ சகிச்சாரு. இத்தனைக்கும் அவர் அவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு. நம்ம செய்யற நன்மைலாம் ஆண்டவர் செய்யறதுல ஏதாவது கொஞ்சமாவது நம்மளால பண்ண முடியுமா? அவர் அற்புதங்கள் செஞ்சாரு, சுகம் அளிச்சாரு. அவர் காட்டி கொடுத்த யூதாசையே கடைசி நேரத்துல சிநேகிதனேன்னு தான் கூப்பிட்டாரு. அந்த தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா நம்மளும் லீலி புஷ்பத்தை போல மனம் வீசுறவங்களா, சுத்தி இருக்கிறவங்க பார்வைக்கு அழகா தெரியுமோ இல்லையோ நம்ம ஆண்டவரோட கண்களுக்கு அழகா தெரியணும். நம்ம ஜீசஸோட பிள்ளைங்களா இருக்கிறோம்னா ஆண்டவருடைய குணங்கள் எல்லாம் நம்மளும் காட்டணும். அதனாலதான் ஆண்டவரும் பள்ளத்தாக்கின் லீலியா இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் ஸ்திரீகளுக்குள்ளே ஆண்டவருக்கு பிடிச்சவங்களா இருக்கணும்னா நம்மளும் முட்களுக்கு நடுவுல ஆண்டவருக்காக வாசம் கொடுக்கிற லீலி புஷ்பங்களா இருக்கணும். சங்கீதம் 45வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து பார்ப்போம். நம்ம தகப்பன் வீட்டை மறந்து விடுங்க, அப்போ ராஜா உன் அழகில் பிரியப்படுவாள் அப்படின்னு போட்டிருக்கு. இதை நம்ம ஆவிக்குரிய மீனிங்ல பார்க்கலாம். ராஜானா நம்மளோட ஏசப்பா. நம்மளோட தகப்பன் வீடு அப்படின்னு நம்ம இப்ப பாக்குறது நம்ம பழைய காலத்து நம்மளோட எல்லா குணங்கள்னு வச்சுக்கலாம். இல்ல பழைய காலத்துல நம்ம இருந்த வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கை, அதாவது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் இல்லையா, அதுல நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம். நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் நம்ம இருந்திருப்போம். மாம்சீகமா நடத்தப்பட்டு பாவத்துல இருந்திருப்போம். ஆனா அது எல்லாத்தையும் இப்ப நம்ம மறந்துடணும். அந்த காலத்துல நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. சோ அந்த காலத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே வரப்போற ஆண்டவரை எதிர்நோக்கி நம்மளோட அல்டிமேட் கோல் ஆண்டவர் கூட பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவர் தரிசிக்கணும், ஆண்டவர் மேல அன்பு செலுத்தணும். இதுதானே நம்ம வாழ்க்கை. நம்ம ஏசுராஜா நம்ம பிரிய பண்ணணும்னா அவர் கூடயே நம்ம வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளின் படி நடக்கணும். இன்னொரு காரியம் ஆண்டவரோட கண்கள் அழகாப்பட்டது. ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம். சுவிசேஷகருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. நம்மளும் பலருக்கு ஆண்டவரை சுவிசேஷிக்கிறவங்களா நம்மளுடைய நடக்கைகள் மூலமாகவும் நம்மளுடைய செயல்கள் மூலமாகவும் ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம ஆண்டவரோட கண்களுக்கு வெளியேற பெற்றவங்களா இருக்கும். சோ நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருக்கும் போதுதான் நம்ம புகழப்படுவோம். நம்ம ஆண்டவரால புகழப்பட்டா போதும். இந்த மனுஷங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நம்ம எப்படி நம்ம பாட்டாலும் அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால எப்பவுமே ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். ஏசப்பா மணவாளன் வரும்போது நம்ம ரெடியா, மணவாட்டி சபையா நம்ம ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழுவோம். நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா நம்ம பரலோகத்துல புகழப்படுவோம். நீதியின் கிரீடம் நம்மளுக்காக காத்திருக்கு. அதனால இந்த சின்ன விஷயங்கள், உலக பிரகாரமான விஷயங்கள், அப்பியரன்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்காக கவலைப்படுறதை விட ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம கூட இருக்கு, ஆண்டவரோட கிருபை நம்ம கூட இருக்குன்ற தைரியத்துல தொடர்ந்து நம்ம ஆண்டவரோட பணியை செய்வோம். ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோம். கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். God bless you all.